இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 4ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நமது அழைப்பிற்கு தகுதியான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 2வது பகுதியிலே 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் சரீரமாகிய சபையை கட்டியெழுப்புவதற்கான ஆவிக்குரிய வரங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளான முதிர்ச்சியையும் குறித்து படிக்கின்றோம். 3வது பகுதியான 17ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்வதை குறித்த ஒரு புதிய வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்கின்றோம். 4வது பகுதியாக 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நம்முடைய தினசரி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான நடைமுறை அறிவுரைகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம். முதல் பகுதியிலே நம்முடைய அழைப்பிற்கு தகுதியான முறையிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். 1வது வசனத்திலே, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். அதற்கு தகுதியாய் நடந்து கொள்ள வேண்டும். இதை 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே தகுதி உடையவர்களாய் நடக்க வேண்டும். நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல் அனைத்திலும் தகுதி வேண்டும். நன்றியோடு கர்த்தரை தொழுது கொள்வதற்கும், தேவனுடைய பரிசுத்த ஒளி நம்மூலம் மற்றவர்களை சென்றடைவதற்கும், உலகமெங்கும் நற்செய்தி பரம்புவதற்கும், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும், ஆண்டவர் வைத்திருக்கின்ற பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கும், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கும் தகுதி உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அதே போல சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தேவ சமாதானம் நமக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமாதான குறைவு ஏற்படக்கூடாது. சபைகளிலே பல பிரிவினைகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே சரீரமாயிருக்கிறோம் என்பதிலே தெளிவாய் இருக்க வேண்டும். இதை தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். 4வது வசனத்திலே, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆண்டவராகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தெய்வம் என்றைக்கும் ஒன்றுபட்டவர்களாய் வாழுகிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றுபட்டவர்களாய் வாழ வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. 2வது பகுதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபையின் சரீரத்தை கட்டி எழுப்புவதற்கான ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்துள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். 11வது வசனத்திலே, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும்
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த சரீரம் பூரண நிறைவான வளர்ச்சி அடைவதற்காக 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் தந்திருக்கின்றார். இவை அனைத்தும், இந்த 5 விதமான ஊழியங்களும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, கிறிஸ்துவின் சரீரமான சபை பக்தி விருத்தி அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுவும் ஒரு தனி மனிதனுடைய புகழுக்காகவோ, வெற்றிக்காகவோ, அவர்களுடைய அனுபவத்திற்காகவோ அல்ல. இது சுவிசேஷ வேலைக்கு தேவை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு தேவை. ஆகவே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்ற அனைத்து விதமான பொறுப்புகள், அப்போஸ்தலரானாலும், தீர்க்கதரிசிகளானாலும், சுவிசேஷகரானாலும், மேய்ப்பரானாலும், போதகர் ஆனாலும் பொதுவான உபயோகத்திற்காக ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த 5 விதமான ஊழியங்களையும் அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். நமக்கும் ஆண்டவர் தந்திருக்கின்ற திறமைகள், தாளந்துகள், பொறுப்புகள், இவை அனைத்தையும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய், அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி என்றால் 15வது வசனத்திலே, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்திய வசனத்தை அன்போடு வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். அதை எடுத்து கூறும்போது சத்தியம் இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும். இது எதற்காக என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாவற்றிலேயும் வளர்ந்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவர் தந்திருக்கின்றார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். அதற்காகவே இவை அனைத்தையும் தந்திருக்கின்றார். அதோடு நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதையும் கர்த்தர் விரும்புகிறார். 16வது வசனத்திலே, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. முழு சரீரமாகிய திருச்சபையும் ஒன்றாய் வாழ்ந்து கர்த்தருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனங்களிலே, நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவாகிய சபையின் சரீரத்திலே ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வது பகுதியாக, பழைய சுபாவத்தை நாம் களைந்து போட்டு புதிய சுபாவமாகிய புதிய வாழ்வை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 22வது வசனத்திலிருந்து தொடங்கி, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் பல கட்டளைகள் இருந்தாலும் இந்த பகுதி நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டளையை வரிசைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய மனிதன் ஆதாமின் சுபாவம், பாவ சுபாவம் உடையவன். புதிய மனிதன் கிறிஸ்துவின் சுபாவம் உடையவன். ஆகவே கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து கொண்டு வாழ அழைக்கப்பட்டோம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்களை படிக்கும்போது அந்த நிருபத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி
புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆகவே பழைய பாவ ஆதாமின் சாயலை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் சுபாவம், அவருடைய சாயல், அவருடைய குணாதிசயங்களை அணிந்து இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை காட்டுகின்ற பணியிலே நாம் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது பகுதியாக கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான நடைமுறை அறிவுரைகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச வேண்டும். பொய்யை பேசக்கூடாது, உண்மை பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இதை நாம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பொய் பேசாதபடி உண்மையாய் வாழ்வோமாக. 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலுமே இப்படியாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும், கோபம் கொண்டாலும் அந்த கோபத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன், பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாமல் எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு பலனையும் திராணியையும் தருவாராக. 28வது வசனத்திலே, திருடக்கூடாது, கைகளினால் வேலை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்ற செய்தி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 29வது வசனத்திலே, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகளை பக்தி விருத்திக்கு ஏதுவான வசனங்களையே பேச வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அப்படியே செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. கொலோசேயர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆகவே கிருபை பொரிந்தின வசனங்களையே நாம் பயன்படுத்துவோமாக. 30வது வசனத்திலே, முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி துக்கப்படும்படியான வாழ்க்கையை களைந்து விட்டு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறபடியினாலே நாம் அவரை பிரியப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை செய்து வாழ்வோமாக. அந்த முத்திரை என்பது நாம் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதற்கான உறுதி செய்யப்பட்ட அத்தாட்சியாக காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுவோமாக. 31, 32ஆம் வசனங்களிலே, சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம் இவை அனைத்தும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றும், நாம் ஒருவருக்கொருவர் தயவு, மன உருக்கம் உடையவர்களாயிருந்து கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அதே போல நாம் மன்னித்து வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்த குணாதிசயங்களை அணிந்து கொண்டு வாழ நாம் அழைக்கப்பட்டோம் என்பதிலே தெளிவாய் இருப்போமாக. இந்த அதிகாரத்திலே நாம் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்கென்று வாழ அழைக்கப்பட்ட அழைப்பையும், அவருக்குள்ளாய் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதையும், பழைய சுபாவ மனுஷனை களைந்துவிட்டு புதிய கிறிஸ்துவின் சுபாவத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், இன்னும் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். அப்படியே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வதற்கு சர்வ வல்லவராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.